அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டனால தான் நாங்கள் இங்கே டெஸ்ட் செய்யப்படுறோம். நம்மள இஸ்லாமோட பேஸே ஒருவரோட பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டாங்க. ப்ராஃபட் முகமதுக்கு வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 13-11 திருமணங்கள் கிட்ட எக்ஸாக்டாக நடந்திருக்கும். ஸோ இந்த கேள்வி வைக்கிற இப்போ இந்துத்துவவாதிகள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லார்ட் முருகனுக்கு வந்து 2 மனைவிகள், இந்த ராமரோடைய அப்பாவுக்கு வந்து பல 100 மனைவிகள். இப்போ பெண்கள் இருக்காங்களா, பெண்களுக்கு காம இச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து ஒரு ஆணை பார்க்கறது மூலமாகவே தூண்டப்படாது. இதுதான் இப்போ சில கிறிஸ்டியன்ஸ் ஏன் LGBTQ ஆதரிக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி பைபிள் அது தப்புண்டு. வருண் டாக்ஸில் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கூட இணைந்திருக்கிறது என்னுடைய நண்பர் அஹமத் லீ அவர்கள். என்னுடைய அழைப்பின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இப்போது நான் வந்து நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா மற்ற வேலைகளுக்கும் சிங்க் ஆகுமா அப்போலாம் வந்து யோசிப்பேன். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக அதை போய் நம்மளை ஏதோ ஒன்று சொல்லணும், அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதுக்காக ஒரு முனைப்போடு நீங்கள் வந்திருக்கிறதுக்கு மிக்க நன்றி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நான் நல்லா இருக்கேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சு முதல்ல கூப்பிட்டு எடுத்த பேசின சில கெஸ்ட்டில் நீங்களும் ஒருத்தர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ட்ராக்ஷனே இல்லை. நானே என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தேன். அப்போ நீங்கள் வந்து பேசுனீங்க, அதற்கான ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என் சைட்லேருந்து நானும் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் உட்காந்து பிலீவர்ஸ் கூட நீங்கள் வந்து உங்கள் மார்க்கம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நான் பிலீவர் இல்லை வேறு ஒரு யூடியூபர் கூட உட்காந்து உங்களுக்கு பேசினதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மற்றவங்களாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? அதுக்கு அதான் ரொம்ப நல்ல விஷயமே. வந்து நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தால் அது என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இருந்து என்ன கேள்விகள் வருது, எப்படி புரிதல்கள் இருக்குது, அது உங்கள் சைட்லேருந்து அந்த நான் முஸ்லீம் சைட்லேருந்து கேட்கும் போது தான் ரொம்ப கிளாரிட்டியாக இன்னும் நட்பை வலுப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப நல்ல விதமாக போச்சு. சூப்பர். இன்னும் நிறையா அது மாதிரி ஓப்பனாக நீங்கள் எதுவுமே ஒளிவு மறைவாக இல்லாமல் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கேட்டுட்டீங்க. ஓகே. ஸோ நாமளும் நமக்கு தெரிஞ்ச பதில்களை அதை சொன்னோம். ஓகே. ஸோ அது நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நிறையா மற்றபடி அதாவது இப்போ எதுவும் உங்களை எதுவும் விமர்சனம்லாம் யாரும் எதுவும் பண்ணல? அதெல்லாம் இல்லைப்பா, சந்தோஷம். எனக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, நிறைய பேர் வன்மத்தை கக்குனானுங்க, நிறைய பேர் எல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம மாதத்துக்கு ஒரு அடி ஒரு கூட உட்காந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நம்ம ஏதோ சரியாக விஷயம் பண்ணிட்டு இருக்கிறனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து வைத்தறிச்சலாக இருக்குது. இதே பிரிவினை பேசுகிறதா இருந்தால் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சூப்பர் செம்மையாக அடிச்சுக்கோங்க, அடிச்சு காட்டுங்க யார் பெருசு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் நிறையா இருக்குது. எனக்கு என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்ததுனால தான் என்னாலையும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஓப்பனாக வந்து பேசி கேட்க முடிஞ்சுது. மாற்றி 2 பேருமே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தால், மாற்றி போய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதனால் எதுவுமே கடைசியில் நடக்க போகிறதில்ல. ஓப்பனாக சில விஷயங்கள் உடச்சி பேசுகிறதுனால கரெக்டான மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட பேஸ் லைனே. வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்குதுல்ல, அதை வந்து யூடியூப்லேயும் கொண்டு போகணும். ஏன்னா வந்து இப்போ வன்மத்தை விதைக்கிறதுக்கான மீம்ஸு, வீடியோஸு, ஸ்பீச் நிறையா இருக்குது. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ சில தடங்கள் இருந்தாலும் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தரீங்க. மிக்க நன்றி எகைன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட் முகமது. அவர் தான் வந்து இஸ்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவரை தாண்டி வந்து பேச முடியாது, அதை தவிர்த்துட்டு எதுவும் பேச முடியாது. இஸ்லாமை யாரெல்லாம் மார்க்கமாக தழுவி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு முகமது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபிகராக இருக்கார். ஆனால் இஸ்லாமை விமர்சனம் செய்யணும் அப்படின்னு யாராவது எடுத்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பம்பர் மாதிரி அடிபடுறது வந்து முகமது. அவருடைய வாழ்க்கை வரலாறு, பேர், செயல், இதில் நிறைய விஷயங்கள் வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்காக நிறையா பொய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் வந்து முக்கியமாக அவர் மேலே இருக்கிற ஒரு அவதூறாக வந்து வைக்கிறாங்க, எதெல்லாம் அவர் மேலே விமர்சனமாக வைக்கப்படுது, எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இல்லை முக்கியமாக இதுதான் பிரதர், இதை தான் நான் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக. முதல்ல வந்துட்டு இந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜியனில் வந்துட்டு ஒரு பேஸ் ஸ்டோரி இருக்கும். சரிங்க. ஆடம் ஈவ் வந்துட்டு கடவுள் சொன்னதை மீறினால அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்படுது, அப்புறம் மன்னிக்கப்பட்டு வராங்கன்னு. ஸோ இஸ்லாமுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும் பேசணும்னா, அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக அப்படியே மனித சந்ததி அந்த பாவத்தினால உலகத்துக்கு இறக்கப்பட்டு தண்டனைக்கும் மற்ற டெஸ்ட் வைக்கப்படுதான் நம்பப்படுது. இஸ்லாமில் வந்து ஆடம் ஈவுக்கான பரீட்சையினால நம்ம இங்கே வரல. அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு இறைவன் மன்னிப்பு அளிச்சுட்டா அது தனி. அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டனால தான் நாங்கள் இங்கே டெஸ்ட் செய்யப்படுறோம். நம்மள இஸ்லாமோட பேஸே ஒருவரோட பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார். நீங்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் தான் உடந்த. அதுக்கு நான் எந்த வகையில் ஆதரவு தெரிவிக்காமலும் அதை சப்போர்ட் பண்ணாமலும் இருக்கிற வரைக்கும், நான் சப்போர்ட் பண்ணிட்டேன்னா நானும் அந்த பாவத்தை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். அது இல்லாமல் வந்துட்டு நம்மளோட பாவத்துக்கு நாம தான்
உடனேன்றப்ப ப்ராஃபட் ஆடம் ஈவ் செஞ்ச பாவத்தினால ஓகே மனிதர்கள் எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிலீஃபில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த பாவம் செஞ்சதுனால அதுக்கு முன்னாடி இன்னசென்ட்டாக இருக்காங்க. மனிதர்களே வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக தான் படைக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நேக்கடாக இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அவங்க தான் முதல் மனிதர்கள் அப்படிங்கிறனால ஸோ பாவம் அப்படிங்கிறது அவங்க ரத்தத்தில் வந்து கலந்துருச்சு. நம்ம எல்லாருமே அவங்களுடைய விதைகள் தானே, அவங்களோட வழி தோன்றது தானே. ஸோ அதனால் மனுஷன் அப்படின்னாலே அது வந்து பாவத்தோடு தான் பிறக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ உங்களோட நம்பிக்கை அதில் வந்து டோட்டலி மாறுபடுதா? ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் கேதரிங்கில் காட் வந்துட்டு இந்த ஆடம் கிரியேட் பண்ணும்போது ஏஞ்சல்ஸ் கேட்குறாங்க ஒரு ரத்தத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பையாக படைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா காட் வந்துட்டு இறைவன் வந்து இல்லை உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இறைவன் சொல்கிறோம். ஸோ பேஸே வந்துட்டு இவங்க வந்து பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். காட் கிட்ட இருந்த அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு பியூரிட்டியான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு செய்யணும் கடவுள் சொன்னதுக்கு மாற்றமாக செய்ய தெரியாது. அவங்க ப்ரோக்ராமே அப்படிதான். ஆனால் கடவுளுக்கு தேவைப்பட்டது மாற்றமாக செய்கிற சாய்ஸ் இருந்தும் நல்லது செய்யறது. ஸோ இதுதானே எக்ஸாக்டா டெஸ்டா இருக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆடம் படைக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இங்க என்னன்னா ஒரு டெஸ்ட் தான். அந்த பழத்துக்குன்னு ஏதோ சுப்பீரியர் பவரோ அது பாவத்தான ஆரம்பம் அப்படி இல்லை. கடவுள் வந்து அந்த பழத்தை நெருங்காதீங்கன்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. நெருங்கிடுறாங்க. இவ்வளோ இந்த இதில் அவங்க மாறி செஞ்சிட்டனால அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும் போது அவங்க மன்னிப்பும் கேட்டுறாங்க. ஓகே, மன்னிப்பு அளிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டெஸ்ட் வந்து கடவுள் கொடுக்குறோம். ஸோ இது நடைபெற வரும்போது அதுக்கப்புறம் மனிதர்கள் எப்படி மனிதர்கள் எப்படி வாழணும், என்னென்ன பாவங்கள் செய்யக்கூடாது, அப்படி இறைவன் சொன்ன மாதிரி இருக்கணும்னு ப்ராஃபட் நோவா, அப்புறம் வந்து ஆப்ரஹாம், மோசஸ், ஜீசஸ் இது மாதிரி வழிப்படையாக வந்துக்கிட்டு மனிதர்களை வந்து கடவுள் அல்லாத ஒரு சிலைகளை, ஒரு மாடை, ஒரு கடவுளோட படைப்பை வந்து கடவுளாக வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு கேவலம்னா, தான் தந்தை ஒருத்தர் இருக்கும்போது மற்றவர்கள்லாம் தந்தை முன்னாடி இதெல்லாம் என் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தா அது எவ்வளோ பெரிய ஒரு இதை உண்டாக்கும். அதுக்கெல்லாம் மேலே இந்த இது இறைவன் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறான். ஆனால் நம்ம இறைவன் அல்லாதவற்றை இறைவனோட ஸ்தானத்தில் வைக்கும் போது இறைவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை தரக்கூடிய செயலாக இருக்கு. ஸோ எல்லா நபிகள் ப்ராஃபட்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து இதை எதிர்க்கிறாங்க. கடைசியாக வந்தப்போ ஜீசஸும் வந்துட்டு இதே மாதிரி ஒரே இறைவனை வணங்கணும், நீங்கள் வந்து இப்படி படைப்பினங்களை வணங்காதீங்க, அப்புறம் வந்து தோராக்கு மாற்றமாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இஷ்டத்துக்கு சட்டங்களை மாற்றுறது வைக்கிறதுன்னு இருக்கீங்கன்னு சொல்லும் போது யூதர்கள்ட்ட சொன்னால் யூதர்கள் வந்து அந்த ப்ராஃபட் ஆபிரகாம் கூட்டின்னு வந்த ரிலீஜனை கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஜீசஸ் வந்து ரெஃபர்மேஷன் பண்ணுறாரு, பைபிள் மூலமாக அது கொடுக்கப்படுது. ஸோ ஆனால் லேட்டர் பீரியடில் இஸ்லாமிக் பிலீஃப் படி கிறிஸ்துவையும் அவங்க ஏற்றுக்கலை. பிற்காலத்தில் கிறிஸ்துவ இறைமகனாகவும் அவங்க நினச்சிட்டு காடுக்கு வந்து ஒரு பிகாட்டன் சன் இருக்கார், ஸோ நம்ம பாவங்களுக்காக அவர் வந்து அடுத்து பலி கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இனிமே வந்துட்டு இப்போ இனிமே உள்ள டெஸ்ட் கிறிஸ்டானிட்டி படி என்னென்னா, யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரணிச்சார், சிலுவையில் அறையப்பட்டார், நம்பினா போதும் அவங்களுக்கு எவன் கிடைக்கும்ன்றது. ஆனால் இஸ்லாமோட பிலீஃப் என்னென்னா ப்ராஃபட் ஜீசஸ் உயர்ந்த மனிதர், அவரும் ஒரு இறை தூதர் தான் அப்படின்னு. ஸோ இந்த மிஷன் வந்து திரும்ப நிற்கிது. ஒரே இறைவனை வணங்க சொன்ன இடத்துல வந்து மக்கள் திரும்ப ஒரு இறைமகனை எடுத்து ஜீசஸுக்கும் சிலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, மதர் மேரிக்கும் சிலை கட்ட ஆரம்பிச்சு, அந்த வகையில் அது பைபிளுக்கே எதிரானது, அவங்க அப்படியும் போக ஆரம்பித்தாங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு மிஷினை கொடுக்கணுன்னு ப்ராஃபட் முகமது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறைவன் வந்து மெசேஜோடு அனுப்புகிறான். ஸோ இறைவன் சொன்ன அடிப்படையில் அவர் வாழ்ந்து காட்டுறாரு. ஸோ அந்த பகுதியில் தான் ஒவ்வொரு கிரிட்டிசைஸும் வந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து நபி கிடையாது, இவர் வந்து ஒரு ஃபால்ஸ் மெசாயா அப்படின்னு சொல்லி அவங்க இது வைக்கிறாங்க. ஸோ அது கிடையாது. ஸோ அது எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவரை நீங்கள் எப்படி இறை தூதர் இல்லைன்னு சொல்ல முடியும்னு முஸ்லீம் நாங்கள் ஆர்குமெண்ட் வைக்கிறோம். ஓகே, பெரும்பான்மை அவர் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு, அதாவது நான் அதிகமாக கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பொண்ணே வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே உறவு கொண்டுட்டார் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இப்போ பெரியார் அப்படின்னு எடுத்தாலே அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, எந்த தலைவர் எடுத்தாலும் அவரை பற்றி சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும், இப்போ இஸ்லாமை தழுவாதவங்களுக்கு. ஸோ அவங்க இவர் தான் இந்த மதத்தை வழி நடத்தி எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணும் அப்படின்னு வந்தாங்கன்னா முதல் குற்றமா இல்லை முதல் குற்றச்சாட்டாக இது வந்து வைக்கிறாங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களோட வயசு என்ன ஒரு சிச்சுவேஷனில் அது வந்து நடக்குது, என்ன உண்மையாக நடந்ததுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு மிஷனை வந்து எதிர்க்கிறோன்னு வைக்கிறோங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். தமிழ் தேசியம் ஒரு சித்தாந்தம் இருக்கு. இது எவ்வளவு பெரிய உன்னத நோக்கங்கள்லாம் கொண்டு வரும்போது எனக்கு புரியுற கொண்டு வரும்போது இவர் ஒருத்தர் மேல பெண் குற்றச்சாட்டை மட்டுமே வச்சுட்டு அந்த சித்தாந்தத்தையே உடைக்க பாக்குறாங்க. ஆனா அது இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மாற்று வழிகள் சொல்றாங்களா,
அதோட வெயிட்டேஜ் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ராஃபட் முகமது ஏன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சிறு வயதில் திருமணம் செஞ்சான்றதுக்கு பதில் சொல்றோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ப்ராஃபட் முகமது என்ன பண்ணாரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது ஒரு சின்ன புக்கு தான் முகமது நபியை பத்தி. ஸோ இதை கண்டிப்பா நீங்களும் படிச்சு பார்க்கணும். ஸோ இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, நபிகள் நாயகம் வந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, விபச்சாரம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கும். இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவங்க பொண்டாட்டிக்கே தெரியும் தம் புருஷன் பல பேர் கூட இது பண்ணிட்டு வருவார். அப்புறம் அந்த மெக்கா இருக்குல்ல, அங்கே வந்து நிர்வாணமாக உடல்ல ஒட்டு துணி இல்லாம இப்படி தவாஃப்ன்றத சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து வெள்ளை நிற ஆடையோட பண்றத அப்போ வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடையே இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஏழை பணக்கார வித்தியாசம், கருப்பர்களை அடிமைகளா வச்சுக்கிறது. இன்னும் வந்து பெண்கள் பிறந்தா சிசுவிலே கொலை பண்ணிடுவாங்க, புதைச்சிருவாங்க. பெண்கள் பிறக்கிறது வந்து அவங்க ஒரு துர்சக்தியா. ஆனால் ரிப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய அப்பெல்லாம் வந்து இப்போ மாடு ஆடு மாதிரி ஆண் மகன்களும் பெண்களும் பிறக்கிறது வந்து அவங்களே ஒரு கமோடிட்டி மாதிரி தான் பார்த்தாங்க, சொத்து மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் பெண்கள் பிறந்தா வந்து அவங்கள கொண்டுருவாங்களா? ஆமாம். ஸோ மேபி எப்படி இருக்கலாம்னா, ஒன்றை வச்சுக்கிட்டு மற்றதை கொள்ளலாம். எனக்கு ஒன்று போதும் இப்படின்னா, அது இல்லாமல் ஃபர்ஸ்டே வந்து ஒரு மேலே வந்து ஒரு சுப்பீரியர் ஒரு பவராக பார்த்தனால எங்களுக்கு மேல் தான் வேணும், ஃபீமேல் வந்து ஒரு டிகிரிட்டியாக பார்த்தாங்க. ஸோ அப்படியே கொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னும் வந்துட்டு மக்கள் மேலே வரிகள் போட்டு கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி சுரண்டர்கள் எல்லாம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் தன்னை வந்து இறை தூதராக அறிவிச்சுக்கிட்ட பிறகு பெண் சிசு கொலையை ஒழிக்கிறாரு. ஏழை பணக்கார வித்தியாசம் கிடையாது, கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் கிடையாது. அனைவருமே இறைவன் முன்னாடி தன்னோட செயல்கள் மூலமாக தான் மேலே கீழே வருவோம், பிறப்பின் அடிப்படையெல்லாம் வரமாட்டீங்க அப்படின்றாங்க. இன்னும் வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஒரு போதைப் பொருளாக பார்க்கும்போது பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்குறாங்க. பெண்கள் வந்துட்டு மறுமணம் பண்ணலாம். பெண்கள் கணவன் இழந்த காலத்தில் உடன்கட்டை ஏறிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்கு வந்து நபிகள் நாயகம் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. இன்னும் வந்துட்டு எல்லா படைப்பினங்களையும் நீங்கள் வணங்கக்கூடாது, உங்களை படைச்சது ஒரே இறைவன் தான், அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள எல்லாரையும் படைச்சது நம்ம எல்லாம் ஆடம் அண்ட் ஈவன் ஒரே மக்கள்கிட்ட இருந்தால் வந்தோம், அப்புறம் எப்படி நம்மளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கும் இப்படின்னு சோஷியல் ரெஃபர்மேஷனை பண்ணுறாரு. த 100ன்ற புக்கில் வந்து மைக்கேல் அச்சாட்ன்ற கிறிஸ்தவர் எழுதுறாரு, உலகத்திலே வரலாற்றை புரட்டி போட்ட 100 சிறந்த மனிதர்களில் ப்ராஃபட் முகமதுக்கு ஃபர்ஸ்ட் இடத்த கொடுக்குறாரு ஒரு கிறிஸ்தவர். ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மத போதகராக இருக்கிறனால இவர் கொடுக்கல, இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்காரு, சிறந்த கணவனாக இருந்திருக்காரு, சிறந்த சகோதரனாக இருந்திருக்காரு. ஸோ எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் நபிகள் நாயகம் வந்துட்டு சூப்பராக இருந்திருக்காங்க அப்படின்னு ப்ராஃபட் முகமது ஃபர்ஸ்ட். அந்த லேண்டு குற்ற செயல்களுக்கு அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு லேண்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம 2 பேரும் இன்றைக்கி நல்ல பசங்க மாதிரி உட்காந்து பேசிக்கிறோம். இந்த ரூமில் நம்ம அடைப்பட்டு போயிட்டோம்னா கொஞ்சோண்டு உணவு தான் இருக்குன்னா நம்மளோட மிருக சுபாவம் வெளியே. ஸோ அந்த பாலைவனத்துக்கு ஏற்ற மாதிரியான ரிஃபர்மேஷன்லாம் கொண்டு வராரு. அதற்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக அந்த மேட் மேக்ஸ் படத்தில் இருக்கிற மாதிரி எல்லாருமே அடிச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இது மாதிரி நடக்கும்போது அவர் சொல்கிறாரு ஜீசஸ்க்கு வந்து 3வது இடத்த கொடுக்குறாரு. வரலாற்றை சிறப்பு போட்டவங்கள ப்ராஃபட் முகமதுக்கு முதல் இடத்த கொடுக்குறாரு. ஆனால் ஆஸ் அ முஸ்லீமா நாங்கள் நபிமார்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம். எங்களுக்கு ஜீசஸும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தான், ப்ராஃபட் முகமது ஃபர்ஸ்ட். ஆனால் அது அவர் கொடுத்தது சொல்கிறேன். ஒரு நான் முஸ்லீம்க்கே ப்ராஃபட் முகமது இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரெஃபர்மேஷனாக சொல்ல முடியும். ஸோ அந்த இடத்துல ஒரு எதிராளியை என்ன கேள்வி வைக்கலன்னா, இவர் எப்படி இறை தூதராக இருக்க முடியும், எப்படி ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வைக்காமல் இஸ்லாமோட பேஸே ஒரே இறைவனை வணங்கணும், இதில் எப்படி ஒரே கடவுள் இருக்க முடியும் அப்படின்றதுல தான் ஒரு இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக கேள்வி வைக்கணும். ஆனால் மேக்ஸிமம் வைக்கிற எல்லாருமே நபிகள் நாயகத்தோட திருமணங்களை குறித்து தான் வைக்கிறாங்க. இப்போ அந்த செக்மெண்ட் வருவோம். ஸோ நபிகள் நாயகத்துக்கு அன்னை ஆயிஷாவோட திருமணம் நடக்கும்போது அன்னை ஆயிஷாவோடைய வயது வந்து 6. அவங்க வந்து உடல் ஒரு இல்லற வாழ்க்கைக்கு போகும்போது அவங்களோட வயசு 9. அவங்க வயசுக்கு வந்த பிறகு இது நடக்குது. இதை வந்து முஸ்லீம்கள் மறுக்கவே கிடையாது, இப்படி ஒன்று நடக்கவே இல்லை, யாரோ வந்து பொய்யா எழுதிட்டாங்க அப்படின்னு கிடையாது. ஆனால் இப்போ இது மூலமாக டக்குன்னு இந்த ஸ்டோரி மட்டும் கேட்கும்போது ஒரு நபிகள் நாயகத்துக்கு ஒரு சிறு வயது பெண் மேல கூட ஆசை, பெண் மேல ஆசை கொள்றவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இப்ப பாருங்க அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். யார் வேணா எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிட்டு எத்தனை பேர் கூட வேணா இருக்கலாம். அந்த இடத்துல விபச்சாரத்தை தடுத்து திருமண வாழ்க்கையை கொண்டு வரணுன்ற இவருக்கு உண்மையிலே ஒரு பெண் மேல ஆசை இருக்குன்னா இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு தேவை இருக்கா? ஆல்ரெடி நடக்கிறதுலேயே இவரும் மிங்கிள் ஆகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இவர் இறை தூதராக இருக்க முன்னாடியே அந்த மக்கள் வந்து ப்ராஃபட் முகமதுக்கு ஒரு பட்ட பெயர் சூட்டியிருந்தாங்க. அது என்னென்னா அல் அமீன்பாங்க, உண்மையாளர்னு சொல்லி அந்த மக்களே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸாக இருக்கும் போது ஒரு அடல்ட் ஜோக் அடிச்சுட்டு ஒரு பெண்களை வர்ணிச்சுட்டு இருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி சபைகளில் ப்ராஃபட் முகமது இருக்கவே மாட்டார். அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கெட்ட பேச்சு பேசுகிற சபைகளில் இல்லாமல்
தனிமையை நோக்கி இருப்பாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு எந்த மாதிரியும் ஒரு பெண்ணோட மோகம், அவர் வந்து இறை தூதர்னு சொல்லும் போது அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, நீ இறை தூதர்லாம் சொல்லாதப்பா, உனக்கு வந்து அழகான பெண்கள்லாம் கட்டி கொடுத்துட்றோம், இந்த நாட்டோட ஆட்சியும் தந்துடுறோம், நீ இதை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது, என் ஒரு கையில் சூரியனும் ஒரு கையில் சந்திரனும் கொடுத்தாலுமே நான் இந்த சத்தியத்தை சொல்கிறத விடமாட்டேன். இது வந்து நபி எல்லா ப்ராஃபிட்ஸும் பண்ணது, அவங்க யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை, ஸோ வந்து இது பண்ண மாட்டோம்னாங்க. ஸோ உண்மையிலே பெண் மேலே தான் ஆசை இவருக்கு இருக்குன்னா இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கவே தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிறதோட மிங்கிள் ஆகிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் ஒன்று. இப்போ வந்து பீடோஃபைல்னு சொல்லுவாங்க. பீடோஃபைலுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா வயசுக்கு வராத பெண் மேலே காம இச்சை கொள்வது, இன்டர்கோஸே பண்ணிடுறது, அதுதான் பீடோஃபைலுக்கு எக்ஸாக்ட் மீனிங்கு. ஸோ ஆனால் இவங்க வந்து என்ன வைக்கிறாங்கன்னா பீடோஃபைலுக்கு இப்போ உள்ள நவீனவாதிகள் மீனிங் என்ன வைக்கிறாங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்களோட உடல் உறவு கல்யாணம் பண்ணதோ கொள்வது வந்துட்டு அது கன்செப்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது பீடோஃபைலுக்குள்ளே வருது. இப்போ வரலாற்றில் இதில் யாரெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்ப்போம். இது புதுசாக நபிகள் நாயகன் தான் இந்த உலகத்திலே முதல்ல ஆரம்பித்தாரா இல்லை வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். சென்ட் அகஸ்டின் ஆஃப் இப்போ, இவர் வந்து கிறிஸ்தவ மதத்தில் மிகப்பெரிய போதகராக இருந்தவர். அவர் தன்னுடைய 30வது வயசில் வந்து மோனிகான்ற 10 வயசு பெண்ணை திருமணம் செய்கிறாரு. அடுத்து வந்து 1329 கிங் ரிச்சர்ட் 2ஆம் ரிச்சர்ட் வந்துட்டு தன்னுடைய 29வது வயசில் 6 வயது இசபெல் ஆஃப் வேலியஸை திருமணம் செய்கிறாரு. அடுத்து வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் 800 வருடங்களுக்கு முன்பதாக வரைக்குமே ஒரு பெண்ணுடைய திருமண வயசு 12 தான். இது வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம். 1983 வரைக்குமே கேனன் ஆஃப் கேத்தலிக்கில் வந்துட்டு லீகல் ஏஜ் வந்து 12 தான். கேத்தலிக் திருசபைகளில் திருமண வயது வந்து உலகம் முழுக்க வந்து பெண் அடிமைத்தனம் இருந்திருக்கு, அப்படிதான் இதை பார்க்க முடியும் இல்லையா? நான் அது டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு இப்போ பெண் அடிமைத்தனம்னு உங்களுக்கு தோணுதுன்னா அடுத்து வந்து கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் வந்து மதர் மேரிக்கு வந்துட்டு எப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது 14 வயசில் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்துட்டு த ப்ரோவெட்லியன் ஆஃப் ஜேம்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் வந்து மதர் மேரிக்கும் ஜோசப்க்கும் எத்தனை வயசில் திருமணம் ஆகிருக்குன்றப்ப மதர் மேரிக்கு 12 வயசுலையும் ஜோசப்க்கு அப்போ 90 வயசும் இருக்கும் அப்படின்றாங்க. இன்னொன்று வந்துட்டு ஐசக்கும் அப்புறம் வந்து ரெபெக்காவோட திருமணம், ப்ராஃபட் ஐசக்கும் ரெபெக்காவுக்கும் எப்போ திருமணம் ஆகிருக்குன்றப்ப அதை வந்துட்டு யூதர்கள் வந்துட்டு தோராக்கு ஒரு விளக்குரை மாதிரி எழுதுவாங்க. அதில் வந்து ரப்பி வந்து என்ன எழுதுறாருன்னா ஐசக் வந்துட்டு ஐசக்கு 40 வயசு இருக்கும்போது ரெபெக்கா அவர்களுக்கு ஒரு 3 to 13 வயசில் அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கலாம் இப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவோம். பாரதியார் இருக்கார்ல, அவர் 1897 தன்னுடைய மனைவிக்கு 7 வயசில் இருக்கும்போது திருமணம் செய்கிறாரு. அடுத்து வந்துட்டு கணித மேதை ராமானுஜம், அவருக்கு வந்துட்டு 22 வயசு இருக்கும்போது தன்னுடைய மனைவி 9 வயசில் ஜானகி அம்மாவை திருமணம் செய்கிறாரு. ஸோ அடுத்து வந்துட்டு திருப்பூர் குமரன் எடுத்துக்கோங்க, அவருடைய மனைவிக்கு ராமாய அம்மாளுக்கு வந்துட்டு 14 வயசு இருக்கும்போது திருமணம் செய்கிறார். ஸோ வேர்ல்டு லெவலில் இந்த திருமணங்கள்லாம் நடக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு ராமர் இருக்கார்ல, அவர் வந்து சீதாவை வந்து 6 வயதில் திருமணம் செய்கிறதாக அவங்களுடைய குறிப்புகள் இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கும்போது இது எதுவுமே தவறுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்க மாட்டேன். எப்போவுமே ஒரு சட்டம் இருக்குல்ல, அதை வந்துட்டு 2024 உள்ள சட்டத்தை தூக்கிட்டு போயிட்டு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் 1500 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேரே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது வந்துட்டு வரலாறை சரியாக பார்க்க தெரியாதவங்க அணுகிற முறை. அப்படி அணுகுனா தமிழர்களில் இப்படி பண்ணியிருக்காங்க, கிறிஸ்தவர்களில் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்து மதத்தில் இப்படி நடந்திருக்கு, யூதர்கள்லையும் அவங்களும் வந்து ஐசக் ரெபெக்காவெல்லாம் நம்புறாங்க. இன்னும் வந்து அவங்களோட லீகல் மேரேஜ் ஏஜ் வந்துட்டு 3 வயசு அவங்களுடைய விளக்க உரைகளில் எழுதப்பட்டிருக்கு. பட் சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் சொன்னீங்க இப்போ 2024 வேற ஒரு இயரோட லா வந்து அப்படியே அப்ளை பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஸ்லாம் மேலே வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டே என்னென்னா, அன்னைக்கு பாலைவனத்தில் நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ்லாம் இன்றைக்கும் வந்து ரொம்ப வலியை திணிச்சிட்டு இருக்காங்க. அது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ நீங்கள் சொன்னது அது கூட நான் சொன்ன கான்ட்ராக்ட் ஆகல. ஏன்னா நான் வந்து இப்போ உள்ள சட்டத்தை இப்போ வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்ப இருக்க சட்டத்தோட அதை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. சரி தப்பா இங்க வந்து ஒரு 18 வயசு கீழே பண்றத வந்து போக்சோ பீடோஃபைல்ன்றதெல்லாம் இப்ப இந்த கணித மேதை ராமானுஜம், திருப்பூர் குமரன், இன்னும் எவ்வளவு பெருந்தகைகள்லாம் இருக்காங்க, இவங்க மேலாம் அதை வைக்க முடியுமா? இதுல 2 விஷயம் இருக்கு பாய் ப்ரோ. இப்போ ஒன்று வந்துன்னா சின்ன வயசில் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்ட்ரோலே இல்லை.
சரிங்களா. இப்போ பெரும்பான்மையான கல்ச்சரில் இப்போ ராஜாவை நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ராணி இருக்காது, அதான் வந்து இளவரசியாக இருக்கும். அது சின்ன வயசுலேயே அந்த மனம் முடிச்சு வச்சுட்டு ஸோ நாட்டுக்கு உண்டான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வாழ்வாங்க. நம்ம ஊரில் எப்படின்னா சின்ன வயசுலேயே 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் 2 பேரையும் ஒன்றா வாழலாம் விட மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்து வைப்பாங்க. இது எதையுமே நியாயப்படுத்தலை. நான் என்ன சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறீங்க, அதுதான் வரலாறு எங்கும் நடக்கல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம எல்லாருமே சிவிலைசேஷன் சொல்கிறோம். நம்ம கற்கால மனிதர்கள்லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம்ல ஒரு பாதையில். இன்னைக்கு இதை வந்து சேர்றதுக்கு ஒரு படியும் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ அந்த படிகளை பற்றி தான் நம்ம வந்து வரலாறாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு இப்படி நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு சரியான ஒரு புரிதலில் நம்ம எல்லாருமே வந்து இருக்கோம். இந்த சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கலாச்சாரம் இன்றைக்கி இந்த வயசில் தான் பண்ணணும், இதுதான் ரூல்ஸ். அது ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால நான் அப்படி பார்க்குறேன். ஸோ அதனால் நீங்கள் சொன்னது கரெக்டு. வரலாறு திரும்பி பார்க்கும்போது நிகழ்வுலாம் நடந்திருக்கு. ஆனால் அதை நம்ம வந்து முற்றிலுமாக குற்றச்சாட்டாவோ இல்லை அசிங்கமாகவும் பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாமா? இப்போ பீடோஃபைலுக்கு வருவோம். பீடோஃபைல் உண்மையிலே இருக்கானா இருக்குது. எதுனா வயசுக்கு வராத குழந்தைங்க கூட உடல் உறவு வச்சுக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமைகளை உண்டாக்கும். ஆனால் இந்த வரலாறுல நடந்த இந்த எந்த திருமணமே நீங்கள் சொன்னது நீங்களே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, வெறும் நிச்சயதார்த்தம் மாதிரி நடக்கும், இவருக்கு இவர் மனைவின்னு. ஆனால் அவங்க வயதுக்கு வந்த பிறகுதான் அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க. எக்ஸாக்ட்லி ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அன்னை ஆயிஷா 6 வயசில் திருமணம் ஒப்பந்தம் நடந்தாலுமே அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படல, அவங்க அப்பா வீட்டிலே தான் இருக்காரு. அவங்க வந்து 9 வயசுக்கு மேலே வயசுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு புத்தகம் சொல்லுது, இருங்க, அது அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கைனகாலிக்கல் ஆண்ட்ரோபாலிக்கல் கம்பாடியம்ன்ற புத்தகத்தில் ஹாட்டர் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது டெசர்ட் பகுதியில் அப்போ இருந்த பெண்கள் வந்துட்டு ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 6 வயசு 9 வயசு பொண்ணோட அன்னைக்கு இருக்கிற 6 வயசு 9 வயசு பொண்ணை கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இன்னும் மெச்சூரிட்டியாக இன்னும் வயசுக்கு வந்தவங்க மாதிரி நடந்துப்பாங்க. இன்னும் வரலாறுகள் எடுத்திங்கன்னா 14 வயசு 12 வயசில் போருக்கெல்லாம் ஆண்கள் போய் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள ஒரு 12 வயசு பையன் பார்த்தா பிளே ஸ்டேஷன் விளையாண்டுட்டு இருப்பான். இது ரெண்டையும் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அப்போ நடந்தது இந்த மாதிரி ஒரு மேரேஜ் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த மாதிரி திருமணம் நடந்துருது, இந்த பெண்ணுக்கு அவங்க கூட போக விருப்பம் இல்லை, திருமணத்தை ரத்து செஞ்சுக்கலாம். இஸ்லாம் வந்து முதல்ல பெண்கள் திருமணத்தை செய்கிறதுக்கு ரத்து செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது. ஸோ எந்த வகையிலுமே இது அந்த காலத்தில் நடந்ததை இந்த காலத்தில் தப்புனே பார்க்க முடியாது. ஸோ இவங்க வந்து உண்மையிலேயே ஒரு வயசுக்கு வராத பெண் கூட போய் உடல் உறவு கொண்டு அவங்கள கொடுமைப்படுத்துறத வயசுக்கு வந்த பொண்ணை குழந்தைன்னு சொல்கிறதே ஒரு சயின்டிஃபிக்காக தப்பு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு எப்போ பல்லு வளரும்? இப்போ கொஞ்சம் நாளில் ஆகும், ஒரு 2 வயசில். அப்போ தானே மென்று சாப்பிட்றதுக்கான பொருட்களை கொடுப்பாங்க. ஸோ இயற்கை வந்துட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பியூபர்ட்டி வயசுக்கு வரதை ஏன் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் அவங்க தகுதி ஆகும் அவங்களோட உடம்பு. ஏன்னா அது வரைக்கும் ஃபுல்லாக அதுக்கான இம்யூனிட்டி எல்லாமே பில்ட் ஆகி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே பில்ட் ஆகி, கோர்லேருந்து நம்மளோட எக்ஸ்டெண்டட் வரைக்கும் வருது இல்லையா? ஸோ அதுக்கான காலத்தை வந்து கடவுள் அப்படி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தகுதியாகுது. எதுக்கு தகுதியாகுது? ரீப்ரொடக்ஷன், இனவிருத்தி. கரெக்டாக சொன்னீங்க. ஸோ வயசுக்கு வந்தவங்களை தூக்கிட்டு போயிட்டு குழந்தைன்னு ஃபிட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. ஒரு 10வது படிக்கிற பையன் ஒரு இன்னொரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கிடுறான். இவன் எப்படி குழந்தைன்ற லிஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வருவீங்க? ஸோ வயசுக்கு வந்துட்டாலே அவங்க அந்த அடலன்ஸ் பீரியட் எடுத்துட்டாலே கிளாஸில் உட்காந்து டீச்சர் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இவனுக்கு இந்த ரேப் பண்ணிட்டு 18 வயசு கீழே அந்த ஜுவனைல் சிறாருன்றாங்களே, அதே வந்து என்னால் ஏற்க முடியல. கூப்பிட்டு போய் என்ன பண்ணி விடணுமோ பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் எனக்கு. கரெக்டாக சொன்னீங்க. ஸோ ஆனால் இந்தியன் ரூல்ஸ் எப்படி இருக்கு, நம்ம அதை இது பண்ணலாம், சட்டத்துக்கு மதிச்சு தான் போகணும். நாம வந்து இப்போ வந்துட்டு இதை மீறிட்டு போகலாம் சொல்லலாம். ஆனால் நம்ம கேள்விகளை வைக்கிறோம். ஒரு வயசுக்கு வந்தான்னு ஒரு பெண்ணை பிளான் பண்ணிவிட்டு லவ் பண்ணுறதுக்கும் இன்னும் ரேப் பண்ணுறதுக்கும் இன்னும் வந்துட்டு போனோகிராஃபிலாம் பார்த்துக்கிட்டு கெட்டு போகிறதுக்கும் இருக்காங்க. இவங்களை நீங்கள் குழந்தைன்ற ஸ்டேஜில் வைக்கிறது இயற்கை ரீதியாக தவறு. ஸோ வந்து வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இஞ்சிலே பழுத்தது அப்படின்னு தான் தலையில் தட்டிடுவாங்க. வரலாற்று எங்களையும் ஒரு ஆணை வந்துட்டு பெண்ணை வந்துட்டு எப்போ வந்து திருமண வாழ்க்கைக்கு தயாராக இருக்காங்கன்னு கருதுவாங்கன்னா உலக சமுதாயம் எப்போவுமே வயசுக்கு வந்துட்டால் கருதுவாங்க. இங்கே இந்தியாவில் வந்து ஒரு 18 வயசுன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து குற்றம் சொல்லலை. ஆனால் இதை தவறுன்னு சொல்லக்கூடாது. வயசுக்கு வந்தவங்க வந்துட்டு ஒரு பாலியல் ரீதியான தேவைகளை தேடுறது வந்து இயற்கை கொடுத்தது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க, கரெக்டான கைடன்ஸ் கொடுங்க. ஆனால் அவங்கள குழந்தைங்கள்ன்ற லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது தவறு. ஸோ இந்த வகையில் சின்ன வயசில் இவர் நல்ல மனிதராக இருக்கார், இவருக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு வயசுக்கு வந்துருச்சு. இந்த பெண்ணுக்கு இவர் கூட அவர் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அதான் எனக்கு இவரை நிக்கா பண்ணதில் விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இல்லை நான் ஒரு 25 வயசுக்கு மேலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்க?
இல்லை நீங்கள் சொன்னபடி பார்த்தா அது பிரச்சனை இல்லை. ஆனால் உள்நோக்கம் கற்பிச்சு இந்த ஒரு கதையை வந்து அதிகமாக சொல்கிறது யார், எந்த தரப்புன்னு நீங்கள் யாரையும் குற்றம் சொல்கிறது கை நீட்டுறதுக்காக நான் கேட்கல, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். யார் குற்றம் சொல்கிறாங்கன்றதை பார்த்தா தான் அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. அதுக்காக இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்துத்துவவாதிகள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் வந்து சைல்டு மேரேஜ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாத்தை எதிர்க்கணுன்றக்காக இந்த மாதிரி கருத்துக்களை வைப்பாங்க. அதுக்கு தான் ராமர் சீதா சொன்னோம் இந்த மாதிரி. அவங்க அதாவது நீங்கள் ஹிந்துஸை சொல்ல இந்துத்துவானா ஃபார் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஃபண்டமெண்டலிஸ்டாக வெறுப்பை வந்து பிரச்சாரம் பண்ணுறவங்கள சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்த வாதத்தை வைப்பாங்க. அப்போதான் நம்ம வந்து சர்ச்சுகளில் என்ன நடந்திருக்கு, அவங்களுடைய பைபிளோட விளக்க உரைகள், தோராவுடைய விளக்க உரைகள்ல என்னென்ன போட்டிருக்கு, இந்த வயசு வித்தியாசங்கள், இன்னும் அவங்களோட ராஜாக்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்றத சொன்னோம். அடுத்துக்கு இறுதியாக வந்து இந்த நாத்திகவாதிகள் வைப்பாங்க. ஸோ இதுல ஏத்திஸ்ட் வைக்கும் போது அவங்க வந்து எந்த ஆங்கிள் இதை வைக்கிறாங்கன்னு தெரியல. பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகத்துல வந்துட்டு பெரியார் வந்துட்டு அவங்களுடைய உறவினருக்கு வந்துட்டு சிறு வயதிலேயே திருமணம் பண்ணப்ப அவங்கள இது பண்ணி அவங்க கணவன் இறந்துருவாரு. இவர் அந்த 10 வயசு பொண்ணுக்கு மறுமணம் பண்ணி வைப்பாரு. ஓகேங்களா, நாம அதை வரவேற்கிறோம். அப்ப நடந்ததை அது ஒரு புரட்சியா தான் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை. ஆனா இப்ப வந்து இவங்க இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தான் சைடு நியாயம் இருக்கணும்ல. 10 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா இவங்க ஆங்கிள் படி? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை மறுமணம் பண்ணி வைக்கிறதுன்னு தப்பு இல்லையே, அந்த ரூல்ஸ் படி பார்த்தா சொல்றேன். ஏன்னா காலம் அப்போ அப்படி இருந்து அவர் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், இவங்க ஆங்கிள் 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். ஏன் இன்னொரு மறுமணத்தை அப்பயே பண்ணணும்? ஸோ அவங்க ஆர்குமெண்ட் இதாகல. ஸோ இதுல உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருந்தா எதிர்வாதங்களை வைக்கிறது இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நான் என்னோட இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட சேனல், என் சேனல் ஆரம்பித்தோன்னா தான் உங்ககிட்ட இன்னும் 2 நண்பர்கிட்டே அது பேசுகிறப்போ நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நான் வந்து என்னோட பிலீஃபை நான் இங்கே பேசுறதுக்கு வரல. ஐ வாண்ட் டு பி அ மாடரேட்டர், ஐ வாண்ட் டு பி அ ஹோஸ்ட், ஐ வாண்ட் டு பி அ ப்ரெசென்டர். நான் இதை வந்து தொகுத்து வழங்குறது தான் என்னோட வேலை. இல்லை, நான் இதை தப்பிச்சுக்க பார்க்கல. என்னோட வேலை எவ்வளோ கடினமானதுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஈசா நபின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இல்லைங்க அது அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட நம்பிக்கையை வந்து சொல்கிறதுக்கு என்னோட மனசு சொல்லும். பட் என் வேலை இது இல்லை. நான் உட்காந்து தனியாக பேசுகிறப்போ என்னோட பிரசங்கத்தை என்னால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் என்னோட சொந்த நம்பிக்கையை பற்றியே என் சேனல்லேருந்து ஒரு காணொலி கூட பண்ணல. அதுக்கான காலம் வரும், அதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட இடத்த பற்றி நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, உங்ககிட்ட எதிர்வாரம் வைக்கவோ இல்லை குற்றம் கண்டுபிடிச்சி இது அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதை எடுத்து வைக்கிறது தான் என் வேலை. அதற்கு மேலே நீங்கள் உங்களோட விளக்கத்தை கொடுத்துட்டு போங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இடத்துல நீ வந்து அகமதை வந்து லாக் பண்ணியிருக்கணும், இந்த கேள்வி நீ அது வந்து என்னோட வேலை இல்லை, என்னோட பர்பஸ் அது இல்லை. அதனால தான் நான் வந்து சொல்றேன். உண்மையிலேயே ஒரு சைல்டு மேரேஜ்னால பாதிக்கப்படுறவங்க யாரா இருப்பாங்க? கண்டிப்பா குழந்தையா தான் இருக்குமா? ஓகே. இப்போ வந்து ஆனா இது நடந்தது வந்து அவங்க பியூபர்ட்டி அடைஞ்ச பிறகுதான் அவங்களோட இல்லற வாழ்க்கைக்கு போறாங்க. ஸோ இது அந்த கணக்கில் வராது. இருந்தாலும் இவங்க எல்லாருமே அந்த அன்னை ஆயிஷாக்காக போராடுறாங்க. எப்படி இது நடந்திருக்கலாம். இந்த பதிவுகள் எங்க இருந்து பேசுறாங்க? இஸ்லாமிய சோர்ஸ்ல இருந்து தான் பேசுறாங்க. அதே இஸ்லாமிய சோர்ஸ் தான் அன்னை ஆயிஷா வந்து ப்ராஃபட் முகமது எவ்வளவு லவ் பண்ணாங்கன்றத சொல்லுது. வாழ்நாள் முழுக்க இவங்க சொன்ன போதனைகளை இவங்க, அதாவது பிடிக்காத கணவரோட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட இந்த மனைவி சேர்ப்பாங்களா? எப்படா சான்ஸ் கிடைக்குது எஸ்கேப் ஆகணும் தான் பாதிக்கப்பட்ட மனைவியா இருந்தா பிரச்சாரம் பண்ணாங்களா? ஆமா, ஆக்சுவலா எந்த அளவுக்குன்னா இஸ்லாம்ல ஒரு குரான் வந்துட்டு ஒரு இறைவன் வந்து டைரக்டா வந்தது. ப்ராஃபட் முகமதோட போதனைகள் வந்துட்டு ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை வந்து ப்ராஃபட் முகமது என்ன சொன்னாருன்றத அதிகமா அறிவிக்கக்கூடியவங்க அபு ஹுரைரான்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு 6000க்கும் மேல அந்த மாதிரி ஹதீஸ்கள்லாம் அறிவிச்சாங்க. அதுக்கு செகண்டரியா இருக்கிறவங்க வந்து அன்னை ஆயிஷா தான். இவங்க தான் ப்ராஃபட் முகமது வந்து இதை பண்ணக்கூடாது சொன்னாங்க, அது பண்ணக்கூடாது சொன்னாங்கன்னு அதிகமான சோர்ஸை வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரா இருந்து டீச்சிங்ஸை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ப்ராஃபட் முகமது வாழ்ற காலத்திலே அன்னை ஆயிஷா வந்து ப்ராஃபட் முகமதுக்கு இந்த அளவு ஹைட் இருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ரேஸ்ல பகிர்ந்து கொள்றது, அவங்களுக்கான மற்ற மனைவிகளோட இவங்க கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ரொம்ப அவங்களுடைய இஸ்லாமில் வந்து ஒருத்தவங்க கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு எங்களை கிளாஸ் எடுப்பாங்கன்னா ப்ராஃபட் முகமதும் அன்னை ஆயிஷா எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ விக்டிமா இவங்களே தன்னை சொல்லிக்கல, இவங்களுக்காக போராடுறவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா உண்மையிலேயே வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போய் அதனால பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது இஸ்லாமே வரவேற்கல. அப்போ இருந்த ரூல்ஸே என்ன சொல்லுதுன்னா, நிச்சயதார்த்தம் ஆயிரும் சின்ன வயசுல, அவங்களுக்கு ஒரு நல்ல மனிதரை பார்த்தா அப்பா இல்லாம நடக்காது, நடந்துரும். அதுக்கப்புறம் வந்து வயசுக்கு வந்தோடனே இவங்க வந்து திருமண வாழ்க்கைக்கு தயாராட்டாங்கன்றப்ப அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட பார்ப்பாங்க. அப்ப இவங்க வேணும்னா போலாம், வேணான்னா அந்த திருமணத்தை
உடனே அட் டைம். அதாவது இன்னும் இஸ்லாம்ல ரொம்ப இதுன்னா ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு தலாக்குன்னு சொல்றா டிவோர்ஸ்னா இதுக்கு வந்து சர்டன் பீரியட் ஆஃப் டைம், 1 மாதவிடாய், 2 மாதவிடாய், 3 மாதவிடாய், இப்படி டைம் போயிட்டே இருக்கும். ஆனா பெண்ணுக்கு ஒரு கணவனை பிடிக்கலன்னா ஆன் த ஸ்பாட்டு குலான்னு சொல்லி நடந்துரும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வில்லிங்க ஒரு பெண்ணு போய் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சவரோட வாழுது. இதுல என்ன நமக்கு பிரச்சனை? திருமண வாழ்க்கையில இருக்காங்க. ஓகே, மொத்தம் எத்தனை திருமணம் இவருக்கு நடந்துச்சு? எத்தனை மனைவிகள் இருந்தாங்க இவருக்கு? ப்ராஃபட் முகமதுக்கு வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 13-14 திருமணங்கள் கிட்ட எக்ஸாக்டா நடந்திருக்கும். ஸோ இது எதற்காக இத்தனை திருமணங்கள் நடக்கப்பட்டதுன்ற கேள்வி அடுத்து வந்து இல்ல நேச்சுரலி அதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேள்வியை வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப அப்படியே ஹிஸ்டரிக்கு பின்னாடி போகணும். ஸோ இந்த கேள்வியை வைக்கிறோம். இப்போ இந்துத்துவவாதிகள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லார்ட் முருகனுக்கு வந்து 2 மனைவிகள். இன்னும் வந்துட்டு ராமரோடைய அப்பாவுக்கு வந்து பல 100 மனைவிகள். இது மாதிரி அந்த காட்ஸுக்கு பலதார திருமணங்கள்ல மனைவிகள் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் வந்துக்கிட்டிங்கன்னா மோசஸ்க்கு வந்துட்டு 2 மனைவிகள், ஆபிரகாமுக்கு வந்து 3 வரும். இன்னும் வந்துட்டு தாவீதுக்கு நிறைய மனைவிகள், சாலமனுக்கு வந்து 700 மனைவிகள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் வருது. அவர் தான் வந்து ஒரு மனைவியை இன்னைக்கு பார்த்தாருன்னா அந்த மனைவியை திருப்பியும் பார்க்கறதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜோக்லாம் சொல்லிருப்பாங்க. அத்தனை மனைவிகள் இருந்துச்சுல்ல அவருக்கு. அதை வந்து கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க. ஆனா நாங்க வந்து எல்லா ப்ராஃபிட்டையும் மதிப்பா பாக்குறதுனால அவங்க பண்ண தவறையும் வந்து சொல்லியிருக்காருல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாவீதை பற்றி சொல்கிறப்போ வந்து அவர் பிறர் மனைவியை வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்கும் போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை போர் முனையில் வச்சு அவரை வீழ்த்திட்டு ஒரு சதி பண்ணி தான் வந்து இது பண்ணுறாரு. அதற்கான தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்படும். ஆனால் பின்னால் அதன் மூலியமாக அந்த பெண் மூலியமாக வரக்கூடிய குழந்தை தான் சாலமன். கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இடமும் கொடுப்பாரு. பட் மனுஷங்க தானே எல்லாருமே தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனையும் கொடுப்பாரு. பட் திருப்பி மன்னிக்கவும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இஸ்லாமிக் பிலீஃப் என்னன்னா ப்ராஃபட்ஸ் வந்துட்டு மானக்கேடான செயல்களை செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு உதாரணமா வாழ்றவங்க வந்துட்டு பாரதூரமான தவறுகளை செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சா அதனாலதான் முகமது நபியை வந்து அந்த மக்கள்னால என்னென்னமோ குற்றச்சாட்டு வச்சாங்க, நீங்க வந்து நபியா இருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஆனா யாருமே வந்து முகமது நபி ஏன் சிறுவயது பண்ண திருமணம் செஞ்சீங்க, பலதார திருமணம் செஞ்சீங்கன்னு கேள்வி வைக்கல. ஏன்னா சமூகத்துல இருந்த ஒரு விஷயம். சோ அதனால வந்து நாங்க வந்து அப்படி நம்பல. இப்ப அந்த திருமணங்கள் அப்படி இருக்கு. இப்ப நாத்திகத்துல எடுத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையே இல்ல, யாரோட விருப்பப்பட்டு திருமணம் கடந்தவரை கூட லட்சக்கணக்கில் வச்சுக்கலான்றது அவங்களோட கொள்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் வச்சுட்டு ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட திருமணத்தை முதல்ல கேள்வியே கேட்க முடியாது. ஆனால் இப்போ அதுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறவங்களோட திருமணங்களுக்கு எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும். சும்மா வந்துட்டு ராஜாக்களை அப்படி தானே நம்ம பண்ணதாக சொல்லியிருக்கோம். ஸோ வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இந்த குலங்கள் இருக்குல்ல, அரபியர்கள் மத்தியில் குலங்கள் வந்துட்டு அவங்க தன்னை வந்துட்டு இந்த ஜாதியில் பிறந்த பெரிய மக்கள், இந்த ஜாதியில் பிறந்த தாழ்ந்த மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சமம்னு சொன்னாலும் அவங்க உள்ளத்தில் ஒரு வருடல் இருக்கு. ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதியில ஒரு திருமணத்தை பண்ணிட்டாருன்னா சரி என்னதான் இருந்தாலும் அந்த சாதி பண்ண அவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்கும். இந்த வருத்தமே இருக்கக்கூடாதுன்னு எல்லா ஆங்கிள்லையும் ஒரு திருமணத்தை பண்ணி அவங்க நான் யார்கிட்டையும் வந்து ஃபேவர் ஆனவங்க கிடையாது, ஒரு சார்பு கிடையாது, பொலிட்டிக்கலா இவங்களை ஒண்ணு இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஓகே சகோதரர்கள் தான், இந்த இது வராது நமக்குள்ள, இவங்க ஆட்கள் மட்டும்தான் நபிகள் நாயகத்தோட குடும்பத்துல வராங்கன்னு இல்லை, நம்ம எல்லா ஜாதியும் வந்து அதுல கனெக்டட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் மேட்ச் பண்ணணுன்றக்காகவும், இன்னும் வந்து பலதார திருமணத்துல பல நன்மைகளும் இருக்க தான் செய்யுது இந்த உலக ரீதியாக. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து தடுத்து பேசினாலும் விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வகையாக பலதார திருமணத்தை அனுமதிக்கிறதும் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் இருக்காங்களா, பெண்களுக்கு காம இச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து ஒரு ஆணை பார்க்கறது மூலமாகவே தூண்டப்படாது. அவங்களுக்கு அவங்களுக்கு பேச்சை பிடிக்கணும், அவங்க கேரக்டர் பிடிக்கணும், அவங்கள தொடர்றது மூலமா இது பண்ணணும், இதெல்லாம் நிறையா இருக்கு. ஆண் வந்து சைக்கலாஜிக்கலாவே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த இனப்பிரத்தி வளரணும்ன்ற கரெக்டா. இப்ப இதுல வந்து எல்லாரையும் ஒரேடியா சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு எந்த பொண்ணையும் பார்க்க தோணாமலும் இருக்கலாம், ஒருத்தருக்கு தன் மனைவி மட்டுமே பார்க்க தோணும். பெரும்பான்மை ஆண்மகள் இருக்கும். சில பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு தட்டு சாப்பாடு போதும்னு வச்சுக்கோங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒரு தட்டு சாப்பாடு போதாது. இது இயற்கையா உள்ள ஒரு விஷயம். ஆனா உடனே ஆர்குமெண்ட் டைரக்டா எங்க போவோம் அப்படின்னா, நான் வந்து நாத்திகம் பேசல, நான் வந்து எல்லாருக்கும் சம உரிமை அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு போல, உடனே நேச்சுரலா அப்ப அந்த பொம்பளையும் வந்து எத்தனை புருஷன் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனா அதுதானே நியாயமும் கூட. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நியாயம் எப்படி கிடையாதுன்னா, இப்போ மதங்களை நம்புறவங்க எப்பவுமே வந்துட்டு இறைவன் வந்துட்டு ஆடம்காக தான் ஈவை படைச்சான், ஈவுக்காக ஆடம் படைக்கப்படல. இன்னும் வந்து குரான் சொல்லுது ஆண்கள் வந்து பெண்களை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். ஒரு குடும்ப தலைவராக ஒரு ஆண் தான் இருக்கணும், அப்பதான் ஃபேமிலி ரன் ஆகும்.
ஸோ வந்துட்டு பெண் இயற்கையாகவே பலவீனமாக இருக்கிறதுனால பெண்ணை பாதுகாக்கிற இடத்துலையும் அவங்களுக்கு உணவு உடை இருப்பிடத்தை கொடுக்குற கடமையில் ஆண் இருக்கான். ஒரு பெண் வந்து வேலைக்கு போகிறது அவங்களோட விருப்பம், கணவன் அனுமதிச்சா போகலாம். ஆனால் ஒரு ஆண் கட்டாயமாக போகணும், அப்படி போகாமல் இருந்தால் அவனுக்கு நரகத்தில் தண்டனை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. தண்டை சோறு சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பெண் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆண் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கும் போது இயற்கையாகவே ஆண் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண் தான் சுப்பீரியர் பீயிங்காக இருப்பான். போர்களுக்கு போகிறது ஆண்களாக தான் இருப்பாங்க, கடினமான வேலைகள் செய்ய ஆண்களாக தான் இருப்பாங்க. ஒரு ஒரு நிர்வாகம் ரன் ஆகிறதுக்கு ஆண் இல்லாமல் இந்த மோஸ்ட் ஆஃப் த கஷ்டமான வேலைகள் நடக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்க போது இப்போ இது வாங்க, ஒருத்தருக்கு ஒரு மனைவி பத்தலை, அவர் வந்து தன்னுடைய காம இச்சைக்காக இன்னும் வந்து வேறு விஷயங்களுக்காக இன்னொரு பெண்கள்கிட்ட போகிறது வந்து விபச்சாரத்தை நீங்கள் திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றில் நிற்காது, ஒரு கட்டமைப்புக்குள்ள வராது. அவங்க இஷ்டத்துக்கு பல பேரை பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த பெண்களுக்கான நீதி கிடைக்காது. அது ஒரு இது மனைவின்ற ஸ்தானம் வரும்போது சொத்துல பங்கீடு கிடைக்கும், குழந்தைகளுக்கு என்னோட தந்தைன்ற பேர் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம புதுசாக சொல்றதுனால ஒரு ஆக்வர்டாக இருக்கலாம். ஓகே, பைபிள்ல இருந்திருக்கு, வேதங்கள்ல இருக்கு. ஆனால் இன்னைக்கு இது நல்லா தானே இருக்கு. ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தானே இருக்கு. இருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன எல்லாரும் பண்ணுங்களா சொல்றேன் இல்லைங்க, நீங்களே வந்து ஒரு மனம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் எனக்கு என்ன ஆவலுங்க, இல்லைனா என்ன எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன் நான் சொல்றேன். நீங்க சொல்ற ஓகே. இப்போ ஒரு பிலீவர் வந்துட்டு வேதங்களை தாண்டி யோசிக்க முடியாது. கடவுளுக்கு மீறின ஒரு சட்டத்தை நான் உருவாக்கிறேன்னா அப்ப கடவுளுக்கு தெரியலன்னு ஆயிரும். கடவுள் ஏன் அனுமதிச்சாரு? அது சரின்னு இருக்க போய் தான் அனுமதிச்சிருக்காங்க. இந்த காலத்துல தடையினா அது தடையும் ஆக்கப்படும். எப்பவுமே அறம் என்பது காலத்துக்கு காலம் மாறும்ன்றத இஸ்லாமியர்களும் அனுமதிக்கிறாங்க. ஏன்னா ப்ராஃபட் ஆடம்ல இருந்த ரூல்ஸ் ப்ராஃபட் முகமது கிடையாது, நம்மளுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா பேன் ஆனாதான் நாங்க அதை பேசுவோம். பேன் ஆகாம நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு பேச மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ பேன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு திருமணம் தான் பண்ணும், குரான்லேயே ரூல்ஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் மோசஸ் பண்ணியிருக்காரு, ஆபிரகாம் பண்ணியிருக்காருன்னு பேசவே மாட்டோம். அது அப்போ இருந்த சட்டம், இப்போ மாறிடுச்சுன்னு பேசுவோம். ஆனால் வந்துட்டு இப்போ அது வேதங்கள்ல இருக்கே, அதுக்கு பேன் தடை வரல. டிவைடட் பட் கண்ட்ரீஸ் அண்ட் ரூல்ஸ்ல அதை ஃபாலோ பண்ணணும். அது யாருமே இப்போ முஸ்லீம்கள் வந்து மது அருந்தக்கூடாது. மது எந்த அளவுக்குன்னா அது இல்லாமலும் பண்ணணும். மதுக்கடைகள்லாம் இருக்கீங்க, நாங்களாம் போய் கல்லை விட்டு அடிச்சு உடச்சிட்டா இருக்கோம். ஏன்னா இந்த ரூல்ஸ்குள்ள கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, எங்களோட இஸ்லாமிக் ஷரியாவை இந்த ரூல்ஸ்குள்ளே உட்பட்டு எவ்வளோ பிறருக்கு பாதிப்பு இல்லாமல் கடைபிடிக்க முடியுமோ பிடிப்போம். ஆனால் வந்துட்டு இது தப்புன்னு பேச முடியாது. இதுதான் இப்போ சில கிறிஸ்டியன்ஸ் ஏன் எல்ஜிபிடிக்யூ ஆதரிக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி பைபிள் அது தப்புண்டு. அப்போ அதை தாண்டிட்டு உனக்கு அறிவு வருதுன்னா ஜீசஸ் தப்பு பண்ணிட்டாருன்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டின்றதை தாண்டி நாங்கள் வந்து முற்போக்கு அப்படின்னு முன்னாடி போய் நின்றுட்டாங்க. கிறிஸ்டியானிட்டிலேருந்து வெளில போயிட்டாங்களே. கரெக்டாக சொன்னீங்க. இதுதான் எக்ஸாக்ட்லி. ஜீசஸ் சொன்னதுக்கு மீறி ஒன்று பண்ணா அவங்க ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதே ஆகாது. உன் அறிவை தான் நீ ஃபாலோ பண்ணுற. அதே மாதிரி இறைவன் இஸ்லாம் சொன்னதுக்கு மேலே ஒரு பிலீவர்னால ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க வந்து திரும்ப வந்து நாத்திகத்தை நோக்கி தான் போகிறாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து முகமது அவர்களை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். ஆனால் இப்போது குறிப்பிட்டு இந்த ஆயிஷா அவங்கள வச்சு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை பற்றி அதை சுற்றியே நிறையா வந்து பேசியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ டீப் டாபிக். ஸோ நம்ம முகமது அவரை பற்றின பெர்செப்ஷன்ஸே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாப்டராகவே பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். நம்மளுக்கும் நிறைய டைம் இருக்குது, நிறையா வாட்டி சந்திக்க தான் போகிறோம், அதை நம்ம செய்வோம். கடைசியாக எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது, நான் அதை மட்டும் கேட்டு இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் வந்து முகமது அவர்களை வந்து குற்றச்சாட்டுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அதற்கு முன்னாடியே உங்களோட நம்பிக்கை படி பார்த்தா வந்து அவருக்கு முன்னாடி வந்த ப்ராஃபட் யாரு? ஜீசஸ். ஓகே, அவர் வந்து ஒரு நசரைட்டு கல்யாணம் பண்ணிக்கல, அதை நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, இஸ்லாம் படி எல்லா நபிமார்களுக்குமே திருமணம் ஆயிருக்கு, குழந்தைகளும் இருக்கு. ஸோ உங்களோட ஃபேக்ட் படி ஜீசஸ்க்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கலாம். யார் கூட ஆயிருக்கலாமா இல்லை ஆயிருக்கா? ஆயிருக்கு, குரான் படி ரூல்ஸ். ஆனால் யார் கூட எந்த குழந்தைங்கள்னு குரான்ல மென்ஷன் பண்ணியிருக்கா? ஆமா, இது வரைக்கும் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் திருமணமும் ஆயிருக்கு, சந்ததிகளும் இருக்கு. ஸோ இல்லை குரான்ல மென்ஷன் பண்ணியிருக்கா இந்த மாதிரி? நான் கேட்குறேன், நிஜமாவே நான் கேட்குறேன். பொதுவாக எல்லா ப்ராஃபட்டுக்கும் போட்டிருக்கேன். அப்போ வந்து ஜீசஸ் அடங்குவார்னு தான் அர்த்தம். ஓகே, ஆனால் பர்டிகுலரா ஜீசஸ்க்கு ஆயிருச்சு. ஓகே, டாக்குமெண்டேஷன் பைபிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சோர்ஸ். நான் ஜீசஸை வந்து படிச்சதுக்கு இன்னும் நான் குரான் முழுசா வந்து படிச்சு முடிச்சா என்னால் ரெண்டுத்தையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ரெஃபர் பண்ண முடியும். அதில் வந்து ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஸோ பேசிக்லி அவர் வந்து கல்யாணம் ஆகாமல் இறை தூதராக வந்து அதற்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து போனதுனால, ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து முகமது நபி அவர்கள் நிறைய கல்யாணம் பண்ணிட்டதுனால, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன்னால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் உள்ளவங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்க ப்ராஃபட் முகமதை மட்டும் எதிர்க்கல,
இதுக்கு முன்னாடி வந்த மோசஸ், ஆபிரகாம், நோவா, இன்னும் மற்ற நபிமார்களும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவர் தான் ரூல்ஸ்லாம் ரீரிட்டன் பண்ணிட்டாரு. சன்னை வந்து லார்டுன்னு சொல்லிக்கிட்டு கடவுளோட பையன் சொல்லிட்டு அவர் வந்து நிறையா ரூல்ஸை, பழைய ரூல்ஸை வந்து மாற்றிட்டாரு. காதுக்கு காது இல்லை, கண்ணுக்கு கண் இல்லை, அடிச்சா நீங்கள், ஆனால் அதுக்கு அதை வந்து ஏற்றுக்க முடியாது பிரதர் அப்படின்னு போன வாட்டி நம்ம கான்செப்டில் சொல்லியிருந்தீங்க. பேசிக்லி அவர் லவ்வை ப்ரீச் பண்ணதுனால ரூல்ஸ்லாம் ரீரிட்டன் ஆனதுனால தான் யூதர்களுக்கே அவரை பார்த்தா கோவம் வருது. என்னடா நாங்கள் காலங்காலமாக ஒரு ரூல்ஸை போட்டிருக்கோம், நீ வந்து அதை உடைக்கிறியா அப்படிங்கிறனால தான் கடைசியில் அவர் வந்து கொலை செய்கிறாங்க. எனிவே நம்ம இது வந்து அதான் சொன்னல, இது பிடிச்சோன்னா நமக்குள்ளே இழுத்துட்டே போயிட்டே இருக்கும், நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் இந்த கம்பேரிசன் அதனால் வருதோ அப்படிங்கிறது என்னுடைய அறிவு கெட்டின ஒரு விஷயம். வரலாம் பிரதர், ஆனால் லாஜிக்கலி பாசிபிள் இல்லாததான் பார்க்குறேன். ஏன்னா திருமணம் வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து கடவுள் கொடுத்தது. ஒருத்தர் வந்து திருமண வாழ்க்கையை திறந்துட்டு நான் வாழ்றேன்றவங்களோட வாழ்க்கையை எல்லாமே உள்நோக்கி போய் பாருங்க, அவங்க வேற வேற வகையில அந்த திருமண தேவைகளை அடையிறவங்களா இருக்காங்க. ஃபாதர்ஸா இருக்கு, தனியா இருக்கிறது நல்லது இல்ல, இயற்கைக்கு முரணா இருக்கீங்க பிரதர். ஒரு ஏசெக்சுவலா இருக்காங்க, ஒரு எந்த ஃபீலிங்ஸும் வராதவங்க தனி, அவங்க அப்படி இருக்கிறவங்கள விட்டுறலாம். ஒரு இயற்கையே அப்படின்னா ஆணுக்கு பெண் மேலே இருப்பும் பெண்ணுக்கு ஆண் மேலே இருப்பும் கூட படைச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன இஸ்லாம் மற்ற மதங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்குன்னா, என்னதான் ஈர்ப்பு வந்தாலும் மனைவி கூட மட்டும்தான் நீ அந்த ஈர்ப்பை வந்து லீகலாக பண்ணிக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்குது. ஆனால் இதுக்கு மாற்றமா என்னதான் ஈர்ப்பு வந்தாலும் நீ அந்த ஈர்ப்பை நோக்கி போகக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது லாஜிக்கலி பாசிபிள் இல்லாத ஒரு எக்ஸாம். இது வந்து இஸ்லாம் சொல்லலை. ஏன்னா அப்படி யாருமே இல்லை, அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க எப்படிலாம் பெண்களை சூறையாடுறாங்க, சுரண்டுறாங்கன்றதை நம்ம வரலாறு எங்களும் பார்க்க முடியுது. ஸோ வந்து பயாலஜிக்கலி அது இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ அதை வந்துட்டு கடவுள் வந்து மற்ற மனிதர்களை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக இஸ்லாமியர்கள் நம்பலை. ஏன்னா அதோட எஃபெக்டை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு இன்னும் ரீரிட்டன் பண்ண சட்டங்களை வந்து பேசும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ரீரிட்டன் பண்ணியிருக்காருன்றத சில விஷயங்களை நம்மளும் நம்பலாம். ஏன்னா யூதர்களே மாற்றி வச்சுட்டாங்க, அதனால தான் ரீரிட்டன் நடக்குது. ஸோ அதில் வந்து இப்போ ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாதுன்ற ரீரிட்டன் வரல. ஓகே, ஓகேங்களா. அப்புறம் வந்து வேற வேற ரீரிட்டன் என்ன வந்துச்சு எனக்கு தெரியல. ஸோ இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கா, பைபிள்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி வந்தா அதுதான் ஃபாலோ பண்ணப்பட வேண்டியது. நான் பார்த்த வரைக்கும் அந்த திருமணத்தை தடுத்ததாக பார்க்கல. இன்னும் வரலாறுகளையும் கிறிஸ்தவர்களையும் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ அதே தான் இந்த சிறுவயது திருமணம் இப்போ யூதர்கள் காலத்தில் நடந்திருக்கு. அவங்க வந்து அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தப்பையும் இந்த தோரா வச்சு இந்த மாதிரி திருமணங்களை பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அது தடுக்கலை. தடுத்திருந்தா பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுகளும் இதுவும் வந்து 1983 வரைக்கும் உள்ள இது வந்து திருமணங்கள் நடத்தியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அது ஓகே விருப்பப்பட்டு ஒரு பெரியவங்க பண்ணி வைக்கும்போது இன்னும் உடல் வயதுக்கு வந்த பிறகுதான் அவங்க இன்டர் கோர்ஸ்குள்ளே போகிறாங்க. ஒரு லீகலான அமைக்கும் போது இதில் எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க பார்த்துருக்காங்க. பிற்காலத்தில் இந்த நாத்திக சித்தனை எல்லாம் வந்த பிறகு ஒரு பொண்ணு வந்து 18 வயசு, அதாவது 17 வயசு 365வது நாள் வரைக்கும் அது குழந்தையா இருக்கு. 18 வயசு 366 நாள் அதுக்கு ஓட்டு போடுற சுதந்திரம், பாலியல் சுதந்திரம், ஓட்டு போறதுக்கே இதெல்லாம் வந்துருதுன்றது. இது வந்து 18 இங்கேயா, நெக்ஸ்ட் வந்து 21 மாறும். இது மணி மாத்திர மாதிரி ஏதோ ரூல்ஸ் ஏதோ ட்ரை பண்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு, 14 13 இருந்துச்சு உலகம் எங்கும். மனுஷன் வந்து இது மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பான் பிரதர். உங்களுக்கு ஒன்று சரின்னு படுறது எனக்கு தவறுன்னு படும். இந்த இடத்துக்கு ஒரு செக் வைக்கணும்னா கடவுள் தான் வைக்கணும். அதுக்குதான் வயசுக்கு வராத கடவுள் வச்சிருக்காரு. இயற்கையாவே வயசு உடம்பே அதை வந்து அவ்வளவுதான். எப்ப நான் வந்து பிஸ்கெட் சாப்பிடணும், எனக்கு பல்லு வளர்ந்தோன்னா நான் சாப்பிடணும். இதான் எப்ப நான் வந்து ஓட ஆரம்பிக்கணும், நான் நடக்க ஆரம்பிச்சோன்னா ஓட ஆரம்பிக்கணும். இதெல்லாம் இயற்கையே சொல்லி கொடுத்துரும். ஸோ அதுக்கு மீறி வந்துட்டு இந்த ஏஜை போடுறது இந்த அரசாங்கங்கள் போடுது. ஆனால் அது வந்து காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே போகும். இது 30 வயசு வரைக்கும் நீளவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நடைமுறை இதுன்னு ஒன்று இருக்குல்ல, யார் யார் விபச்சாரத்தை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த திருமணத்தெல்லாம் லீகலைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கான ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத திருமணத்தில் இருக்க வேணாம். கட்டாயப்படுத்தி இருந்தால் தப்பு, விருப்பம் இல்லை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது பெண்ணுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு கிடையாது. அவங்க கேட்க இஸ்லாம் படி இன்னும் வந்து அவங்க ஒரு டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு நீங்க 1 கோடி ரூபா கொடுத்து தான் எனக்கு திருமணம் பண்ண முடியும். இஸ்லாம்ல பெண்கள் வந்து வரதட்சணை கேட்கலாம். ஏன்னா அவங்க தான் உண்மையிலேயே குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு இன்னொரு ஃபேமிலிக்குள்ள வராங்க. உண்மையிலே சைக்கலாஜிக்கலாவும் ஃபினான்ஷியலாவும் பாதிக்கப்பட போறவங்க அவங்க தான். ஸோ அவங்க தான் கேட்க உரிமை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. ஸோ எந்த வகையிலுமே பெண்களுக்கு இது பாதிப்பாக பார்க்கப்படலை. வரலாறுங்களையும் இது நடந்த ஒரு விஷயம். இந்தியாவில் வந்து ஒரு 18 ஏஜ் கீழே பண்ணுறதே வந்து போக்சோ பீடோஃபைல்னு கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து நம்ம அதுக்கு மீறி பண்ணுங்கன்னு யாரையுமே இங்கே சேரப் பண்ணல. ஆனால் சயின்டிஃபிக்காகவும் அது தவறாதான். வி அபைட் பை த ரூல்ஸ், அதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஓகே இப்போது நம்ம
வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துட்டு மைக்கு போட்டு நிறைய பேர் வந்து பேசுவாங்க, வாதம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் ஓப்பனாக உடச்சி பேசுவாங்க. இன்னும் நம்மளோட ஊருக்கு வந்து அதிகமாக அது பழகலை. சண்டை போடுறதா இருந்தால் ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல், விவாதம் கூட இல்லை, இது கலந்துரையாடல், ஒரு பேச்சு. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அவங்களோட 2 பிலீஃப் பற்றி அப்படி தான் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது ஈஸியான வேலை இல்லை. உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் அதை வந்து சொல்கிறப்போ வந்து மற்றவங்க மனசு கோணாமல், மற்றவங்கள வந்து எதுவுமே வந்து தவறாக நினச்சக்கூடாது. பட் உங்களுக்கு வந்து உண்மையை மாற்றியும் பேசக்கூடாது. நீங்கள் நம்பர் தான் அந்த உண்மையாக எடுத்து பேசுறீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே பாருங்களேன், கிறிஸ்டியானிட்டி ஒன்று சொல்லுது, கிறிஸ்டியன்ஸ் வேற ஃபாலோ பண்றாங்க. இந்துயிசம் வேதங்கள் ஒன்று சொல்லுது, இந்துஸ் வேற ஃபாலோ பண்றாங்க. கேட்டா இந்த நவீன ஜெனரேஷனுக்கு இது எங்களுக்கு ஆக்வர்டா தெரியுது. அப்படி ஒரு பிலீவர் பண்ணவே முடியாது. இஸ்லாம் ஒன்று சொல்லுதுன்னா இஸ்லாம் சொன்னதுதான் சரி, அது தப்புன்னா நான் இஸ்லாமியர் கிடையாது. இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணி பண்றேன். உங்களுக்கு எதுவும் தவறான கேள்விகள் எதுவும் நான் கேட்கல. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நான் அதை வந்து வரவேற்கிறேன். Thank you so much. கண்டிப்பா நீங்க நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போனா அது நல்லா இருக்கு. அதுக்கு தனியாவே உட்கார்ந்து பேசிட்டு போலாம். நீங்க அதை எதிர்க்கிறப்ப நான் அதை வரவேற்கிறேன். நான் சொன்னல, என்னோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நான் தேவையில்லாம வந்து நல்ல சென்ஸ்லேஷனைஸா எல்லாருக்குமே பிடிக்கணும், எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் பண்ணல. நான் என்னோட நோக்கத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளா மத்தவங்களுக்கு வைக்கிறது, உங்க வேதங்கள் சொல்றத உண்மையிலே நீங்க அந்த ரிலிஜியனை ஃபாலோ பண்றீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். நீங்க அந்த வேதங்கள் கரப்டட் தப்புன்னு சொன்னீங்கன்னா ஒன்று நீங்கள் நாத்திகத்தை நோக்கி போகணும், இல்லை நீங்கள் ஒரு புது மதத்தை கட்டமைக்கணும். இது 2 தான் வழி இருக்கிறதே போதும். ஆக்சுவலாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, போன வாட்டியே நம்ம லீபாய் கூட பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ், உங்களை கேள்விலாம் கேளுங்க. தவறான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இதனால் அவன் நிறைய பேர் திருந்த மாட்டோன்னு தெரியும், போடுறவன் போட்டு தான் இருப்பான். டேரெக்டாகவே போன வாட்டி என்னோட புத்தி என்னன்னா, திருப்பியும் அதுக்கு போயிட்டு ஏடிக்கு போட்டியாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வாட்டி டிலீட் பண்ணிடுவேன். நான் இப்போயே சொல்லிட்டேன். மிக்க நன்றி அஹமத் ப்ரோ. கண்டிப்பாக வாழ்த்துக்கள்.